திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. மறுபடியும் சொல்லுங்க சொல்லுங்க. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. மறுபடியும் ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே. நல்ல கையை தட்டி உற்சாகமாக அடுத்த ரிலீக்ஸ் போடுங்க, டக்குனு போடுங்க. புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே, புயல் வீசும் கடலில் தாங்கிடும் நங்கூரமே, தினம் தாங்கிடும் நங்கூரமே. க்ளோரி, தினம் தாங்கிடும் நங்கூரமே. ஆட்கொண்ட தெய்வம், நல்ல உற்சாகமா கையை தட்டுங்க. பால்கடியில் இருக்கிறவங்க ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகழிடமே. ஆமென் சொல்லுங்க. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகழிடமே, தினம் என்னை காக்கு புகழிடமே, என்னை காக்கு புகழிடமே. நல்ல கையை தட்டுங்க. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. நிலையற்ற வாழ்வின் நிம்மதியே பேரின்பமே, நிலையற்ற வாழ்வின் நிம்மதியே நீங்காத பேரின்பமே, என்னை நீங்காத பேரின்பமே, என்னை விட்டு நீங்காத பேரின்பமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. இருள் நீக்கும் சூடரே என் இயேசு ராஜா, என் வாழ்வில் ஆனந்தமே. இருள் நீக்கும் சூடரே என் இயேசு ராஜா, என் வாழ்வில் ஆனந்தமே, தினம் என் வாழ்வில் ஆனந்தமே. ஆமென். தினம் என் வாழ்வின் ஆனந்தமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. மனதுருகும் தேவா, மன்னிக்கும் நாதா, மாபெரும் சந்தோஷமே. மனதுருகும் தேவா, மன்னிக்கும் நாதா, மாபெரும் சந்தோஷமே, எனக்கு மாபெரும் சந்தோஷமே, எனக்கு மாபெரும் சந்தோஷமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. காயங்களாற்றி கண்ணீரை துடைக்கும் நல்ல சமாரியனே, காயங்களாற்றி கண்ணீரை துடைக்கும் நல்ல சமாரியனே, நல்ல சமாரியனே, நல்ல சமாரியனே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து
ஆறுதல் அடைகின்றே. அமைதி பெறுகின்றே. அப்படியே கையை உயர்த்தி, எல்லாரும் 2 கையை உயர்த்தி, ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே. அமைதி பெறுகின்றே. சோத்திரம். பாருங்க, தொண்டை நேற்றெல்லாம் கத்திட்டு இப்பயும் தொடர்ந்து கத்தி, கடந்த வாரம் சில இடங்களுக்கு, தூர இடங்களுக்கு அங்கே ஊழியங்களை செஞ்சுட்டு தான் நான் வந்திருக்கிறேன். பேசிக்கிட்டே இருக்கிறேன், கத்திக்கிட்டே இருக்கிறேன், உங்களையும் கத்த சொல்கிறேன். எவ்வளோ மேனாமினிக்காக இருக்கிறீங்க பாருங்க. தோத்திரம். காத்திரு போட்டது வா, உன் தொண்டையில் கத்தி 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 பாடி துதிச்சு உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வான்னா வீட்டிலேயே உட்காந்து என்ன பண்ணுறீங்கன்னு நம்ம ஒன்றும் தெரில. நீ கேட்குற எந்த பிரசங்கமும் வெறும் கேட்குற பிரசங்கம் வாழ்க்கையில் நன்மை கொண்டு வந்துடாது. நீ கர்த்தரை பாடி துதித்து ஆராதிச்சு அதுக்கு பிறகு பிரசங்கம் கேட்கணும். உன் தொண்டை வலிக்க, உன் கை வலிக்க, ஒரு 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 கிரையும் அதெல்லாம் சும்மா காட்டியும் அப்படியே சத்தம் வாயில வச்ச வெத்தலை மாதிரியே உட்காந்துருந்தா தேவன் எப்படி தருவார்? நம்மள்கிட்ட ஏதாவது கிரையம் செலுத்த வேணாம். இன்னும் நான் எவ்வளோ வார்த்தையை சொல்லுவானோ, என்னென்ன வார்த்தையை சொன்னால் நீங்கள் மாறுவீங்களோ எனக்கு தெரியாது. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தானியேல் 6:10 இப்படி சொல்லுது. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்திருந்த போதிலும் தன் வீட்டுக்கு போய் தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தினமும் சோத்திருக்கிறோம் தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் அப்படின்னு பார்க்கிறோம். அதனால தான் அவன் வாழ்க்கையில் அநீதி நடக்க இருந்த அவன் வாழ்க்கையில் அவனுடைய ஜெபம் கர்த்தர் அவனுக்கு நீதியை செய்தார். அவன் வாழ்க்கை ஒரு நீதியின் சூரியன் உதித்தது. அல்லேலூயா. ஆனால் இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது பிரச்சனையில தான் ஆரம்பிக்குது. ஆனால் அவனுடைய ஜெபம் இருந்ததுனாலே தானியேலின் காரியம் ஜெயமா மாறிடுச்சு. பிரச்சனை இல்லாத குடும்பம் எதுவுமே இல்லைங்க. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இல்லை. பிரச்சனை, கஷ்டம், ஏமாற்றம், நம்பிக்கை துரோகம், நிறைய வேதனை, கஷ்டம், அநேக காரியங்களை தான் நம்ம எல்லாருமே கடக்கிறோம். ஆனால் இந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு என்னைக்கு மாறி ஜெயம் வருதுன்னா, பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் தானியேலை போல நீ முழங்கால் படியிட்டு நீ ஜெபிக்கிறவனா இருப்பாயானால் அந்த ஜெபம் உனக்கு ஜெயத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. பிரச்சனை இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை தேவன் நமக்கு வாக்களிக்கல. கவனிக்கணும். நீங்க பிரச்சனையே இல்லாம உங்களை நடத்துறதல்ல தேவ சித்தம். பிரச்சனையின் நடுவிலும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தந்து நடத்துகிறார். அதான் விஷயம். நீ வா, சர்ச்சுக்கு வா, உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, உனக்கு எந்த துன்பமும் இருக்காதுன்னு கர்த்தர் கண்மூடித்தனமான ஒரு அழைப்பை சொல்லல. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்னு தான் சொல்லியிருக்கிறார். அநேக உபத்திரவத்தின் வழியாத்தான் நீ வரணும்னு சொல்லியிருக்கிறார். நீதியாய் நடக்க மனதுடையவர்களுக்கு துன்பம் வரும்னு சொல்லியிருக்கிறார். சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லியிருக்கிறார். உன் திராணிக்கு தக்கதாய் உனக்கு சோதனை வரும்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அது நடுவில் யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ ஜெபிக்கிறவர்கள் அவர்கள் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தானியேல் ஜெபிக்கிறவன். ஜெபம் கர்த்தரோடு இனிய உறவு முறையை ஏற்படுத்துகிறது. ஜெபிக்காத ஆட்களுக்கும் இயேசுவுக்கு உறவே இல்லை. நீ விசுவாசியா கூட இருக்கலாம், ஆனா நீ தினந்தோறும் ஜெபிக்கிற பழக்கம் உன்கிட்ட இல்லைனா உங்களுக்கும் இயேசுவுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்காது. கவனிக்கணும். இயேசுவுக்கும் உனக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னு சொன்னா அதற்கு ஜெபம் தான் அதற்கு உங்களுக்கு அந்த உறவை பலப்படுத்துகிறது. அல்லேலூயா. உங்களுக்கும் பிரதமருக்கு நல்ல உறவு இருந்துச்சுன்னா நீங்க எதையும் சாதிச்சிடலாம். முடிச்சிடலாமா? முடியாதான். ஒரு அமைச்சருக்கு உங்களுக்கும் நல்ல உறவு இருக்குமானால் உங்களுடைய காரியங்களை நீங்கள் சாய்த்து கொள்ளலாம். நான் சொல்லுகிறேன், அதே போல வானத்தையும் பூமியை உண்டாக்குன தெய்வத்துக்கும் உங்களுக்கும் நல்ல உறவை ஏற்படுத்துவதே ஜெபம்தான். ஜெபம் செய்யாதவர்கள், ஜெபத்தை அலட்சியம் பண்ணுகிறவர்கள் தேவனோடு உறவில் இருக்க முடியாது.
அப்படி உறவுல இல்லாதவங்களை குறிச்சு தெரியுமா சொல்வாரு? நான் அவர்களை அறியேன்னு சொல்வார். அவர்களை எனக்கு தெரியலப்பா ஆண்டவரே, நாங்க தான் ஆண்டவரே அந்த 154 கோவிந்தராச நாயக்கர் வீதியில் அந்த எம்பிஏ சர்ச்சில் பெந்தகோஸ்தே சபைக்கு கூட நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை போன தெரியாதா? உங்களை யாருன்னே தெரியாது பாண்டுவார். தெரியாது, உறவே இல்லை. ஜெபம் பண்ணதான அந்த உறவு. ஜபத்திலே நாம் அவரோடு ஆழமான ஐக்கியம் கொள்ளுகிறோம். ஜபந்தான் நமக்கும் தேவனுக்கும் ஒரு ஆழமான ஐக்கியத்தை, ஃபெல்லோஷிப்பை அது ஏற்படுத்துகிறது. ரிலேஷன்ஷிப் வித் ஃபெல்லோஷிப். ஜபத்தில் தான் நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப், உறவு கிடைக்கிறது. ஜபத்தில் தான் சோத்திருக்கிற ஒரு ஃபெல்லோஷிப், ஒரு ஐக்கியம் இருக்கிறது. ஜபத்திலே நாம் அவருக்கு முழு அன்பை தெரிவித்து ஆராதித்து மகிழ்கிறோம். அதான் ஜப நேரம். என்னுடைய முழு அன்பை ஆண்டவரை நான் எவ்வளவு நேசிக்கிறேன், எவ்வளவு லவ் பண்றேன் என்கிறத என் முழு அன்பை அந்த ஜபத்திலே நான் காண்பிக்கிறேன். ஜப நேரத்தில் நம்மை அறியாமல் தேவ வல்லமை, தேவ பிரசன்ன, தேவ மகிமை நம்மை ஆட்கொள்ளுகிறது. நம்ம ஜெபிக்கிற மாதிரி தெரியும், ஆனா ஒரு வல்லமை, ஒரு பிரசன்ன, ஒரு மகிமை நம்மை அறியாமலேயே நம்மை மூடுகிறது. அந்த ஜெப நேரம் தான். சில காரியத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள இன்புட் பண்ணும் பொழுது, சில காரியத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள கொண்டு வரும்போது சிலதெல்லாம் நமக்கு தெரியாது. வெளியில இருக்கிறவங்க தான் நம்மளை கண்டுபிடிப்பாங்க. மோசேயின் முகம் பிரகாசிக்கிறது மோசேவுக்கே தெரியல, ஆனா மோசேயை பார்க்கிற மற்றவங்களுக்கு தெரியுது. மோசே உன் முகத்தை என்னால பார்க்க முடியல, ஆனா அப்படி அவன் முகம் பிரகாசிக்கிறதுக்கு மோசேவுக்கே தெரியல. தட் இஸ் த பிரேயர். நீ ஜெபம் பண்ணும் பொழுது உனக்கு தெரியாது உனக்குள்ள நடந்த மாற்றம், ஆனா உன்னை பார்க்கிறவங்களுக்கு தெரியும் அந்த மாற்றத்தை. அதான் ஜெபம், அதான் ஜெபத்தின் வல்லமை. நம்ம அப்படி ஜெபிக்கிறோமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தானியேலின் வாய் ஜெபத்திற்காக திறந்திருந்தது, சிங்கங்களின் வாய் ஜெபிக்கிற வீரனை பார்த்து மூடிக்கொண்டது. இந்த வார்த்தையை கொஞ்சம் பாருங்க. தானியேலின் வாய் ஜெபத்திற்காக திறந்திருந்தது, சிங்கங்களின் வாய் ஜெப வீரனை பார்த்து என்ன செய்து கொண்டது? மூடிக்கொண்டது. உன் வாய் ஜெபிக்கிற வாயா இருக்குமானா உனக்கு விரோதமா எத்தனை ஆபத்துகள் வந்தாலும் வாய் மூடிக்கொண்டு போயிடும். எந்த ஒரு விசுவாசி, எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை ஜபத்திற்காக உன் வாயை திறக்கிறியோ, உனக்கு விரோதமாய் ஒருவனும் பேசாதபடி கர்த்தர் அவர்கள் வாயை மூடி போடுவான். 4 பேர் உன்னை வாயை திறந்து உன்னை திட்டிக்கின்னு உன்னை மேய்ச்சிக்கின்னு இருக்கிறாங்கன்னா நீ கர்த்தருக்கு முன்னாடி வாயை திறக்காம இருக்கிறதுனால தான். அதுதான் பைபிள் சொல்லுது, உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன்னு சொல்றார். இவன் வாய் ஜபத்திற்காக திறந்ததுனாலே சிங்கத்தின் வாயை கர்த்தர் கட்டினார்னு இருக்கு. சிங்கத்தின் வாய் எதனால் கட்டப்பட்டது? ஜெபிக்கிற தானியேலின் வாய் சிங்கத்தின் வாயை கட்டி இருக்கிறது. அல்லேலூயா. பிசாசு இன்னைக்கு எவனா விழுங்கலான்னு வாயை திறந்துகிட்டு திரியிறான். எந்த குடும்பத்தை முழுங்கலாம், எந்த வாலிபனை முழுங்கலாம், எந்த வாலிப பொண்ணை முழுங்கலாம், யார் வாழ்க்கையை முழுங்கிடலான்னு பிசாசு தன் வாயை திறந்து கொண்டு திரிகிற இந்த ஆபத்து நிறைந்த காலத்தில் அந்த வாய்க்குள்ள நம்முடைய குடும்பம் கடந்து செல்லாம இருக்க வேண்டுமானால் நம்முடைய வாயை திறந்து ஜெபித்து, நம்முடைய வாயை திறந்து துதித்து, நம்முடைய வாயை திறந்து ஆராதித்து, நம்முடைய வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்குமானால் ஆவென்று வாய் திறந்து திரிகிற அந்த சிங்கங்கள் நம்மை சேதப்படுத்தார். ஹல்லேலூயா. எவனை விழுங்கலாமோ என்று கெச்சிக்கிற சிங்கம்னா என்ன அர்த்தம்? அது வாயை மட்டில்லாமல் திறந்து நடந்துட்டு வருது. நிறைய பேர் அந்த வாய்க்குள்ளே போகிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், சிங்கத்தில் வாயிலிருந்து கர்த்தர் என்னை ரட்சித்தார். நான் மட்டும் ஜெபிக்காத ஒரு ஆளாய் இருந்திருப்பான், ஆனால் என் வாயை திறந்து ஜெபிக்காத ஒரு மனிதனாய் இருந்திருப்பேன், ஆனால் சிங்கத்தின் வாய்க்கு நான் என்றைக்கோ பலியாயிருப்பேன். நல்ல வேளை நான் ஜெபித்ததினாலே சிங்கங்களின் வாய்க்கு கர்த்தர் என்னை தப்புவித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலருக்கெல்லாம் ஆண்டவர் கிருபையா வண்டியை ஓட்டிட்டு வர்றாரு. சில நேரம் சிங்கம் உன்னை விழுங்காமல் இருப்பதற்கு சோதரிக்கிற உன்னுடைய ஜபம் அதற்கு காரணமா இல்லை. யாரோ ஜபிக்கிற ஜபம், சபையில ஜபிக்கிற ஜபம், யாரோ அவருடைய ஜபம் உன்னை காப்பாத்திட்டு வருது. ஆனா உன் ஜபத்தை வச்சுதான் நீ நடக்கணும்னா நீ இந்நேர சர்ச்சில் இருப்பையான்னு தெரியாது.
ஜெபம் ரொம்ப முக்கியம். நான் போன வாரம் சொன்னேன், இயேசு ஜெபம் பண்ணுகையில் முகரூபம் என்ன செய்தது? மாறிற்று. லூக்கா 3:21 இப்படி சொல்லுகிறது. அருமையானவர்களே, இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில், இட்ஸ் எ பிரசன்ட் டென்ஸ், ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. வானம் திறக்கப்பட்டது. ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கும்போது வானம் திறக்கப்படுகிறது. வானத்தை திறக்கணும்னா ஜெபம் தான். சிஸ்டர், பிரதர், வானம் திறந்தாதான் உனக்கு ஆசீர்வாதம். வானத்தை திறப்பது ஜெபமே. வானத்தை திறக்கிற ஒரு திறவுகோலாக இருக்கிறது. prayer is the key. சோத்திரிக்கிறோம். அதுதான் நம்ம போன வாரத்துக்கு முந்தின வாரமோ தெரியல, ஒரு ஆங்கில பாடல் பாடும், prayer is the key, prayer is the master key. ஜெபம் எதை திறக்கும்? வானத்தையே திறக்கும். இயேசு ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. உனக்காக கர்த்தர் சில காரியங்களை திறக்க வேண்டுமானால் நீ ஜெபம் பண்ண வேண்டும். வானம் திறக்கப்பட்டது. அதுல 3 விதமான வானத்தை பார்க்கலாம். இயேசு ஜெபம் பண்ணும்போது வானம் திறக்கப்பட்டது. 22ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கினார், அவர் மேல் இறங்கினார். நான் அடைப்புக்குறியில புரிந்து கொள்றதுக்காக நாங்க போட்டிருக்கோம், வானத்திலிருந்து இறங்கினார்னு. இயேசு ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. இயேசு ஜெபம் பண்ணுகையில் சோத்திரிக்கிற பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் மேல் இறங்குவதற்காக எங்கிருந்து இறங்கி வருகிறார்? வானத்திலிருந்து இறங்கி வருகிறார். மூன்றாவது, அதே 22 சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. எல்லாரும் சொல்லுங்கள், நான் ஜெபம் பண்ணுவேன் ஆனால் வானம் திறக்கப்படும். வானத்திலிருந்து ஆவியானவர் எனக்குள் இறங்கி வருவார். நான் ஜெபம் பண்ணுகையில் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகும். அப்ப ஜெபத்துக்கு வானத்துக்கு ஒரு தொடர்பு இருக்குது பாருங்க. நீ ஜெபம் பண்ணா வானம் திறக்கிறது மட்டுமல்ல, திறக்கப்பட்ட வானத்திலிருந்து ஆவியானவர் உண்மையில் இறங்கி வருவார். இறங்கி வருகிறது மட்டுமல்ல, உனக்கான ஒரு சத்த வானத்திலிருந்து உண்டாகும். இந்த வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. வானத்திலிருந்து அவர் இறங்கி வந்தார். வானம் திறக்கப்பட்டது. இதெல்லாம் எப்ப நடந்தது? இயேசு ஜெபம் பண்ணுகையில். ஹல்லேலூயா. அப்ப நீங்க ஜெபம் பண்ணாதான் இந்த காரியம் நடக்கும். உனக்காக வானம் திறக்கப்படணுமா? நிறைய பேருடைய வாழ்க்கையில வானம் வெண்கலத்தை போல அடைத்து கொண்டிருக்கிறது. என்ன ஜெபம் பண்ணாலும் வானம் திறக்கப்படல. தேவனுடைய பிள்ளைய, நன்மையான எந்த ஈவானாலும் அது பரத்திலிருந்து தான் இறங்கி வரணும். கிழக்கிலிருந்து, மேற்கிலிருந்து, தெற்கிலிருந்து, வடக்கிலிருந்து ஜெயம் வராது. ஜெயம் வானத்திலிருந்து தான் இறங்கி வரணும். ஹல்லேலூயா. அப்ப வானத்திலிருந்து இறங்கி வரணும். நாம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஆமென்னு சொல்லுங்க. தானியேல் அப்படி ஜெபிச்சதுனால தான் வானத்திலிருந்து தூதர்களை கர்த்தர் கொண்டு வந்து அந்த சிங்கங்களின் வாய் என்ன செஞ்சாருங்க? அடைச்சி போட்டார். தூதர்கள் வந்து எதை கட்டி போட்டாங்க? சொல்லுங்க, சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். அப்ப அவன் ஜெபம் வானத்து தூதர்களை வர வைத்தது. நீங்க ஜெபிக்கணும். இந்த பூமியிலிருந்து உனக்கு உதவி வராது. பைபிள் சொல்லுகிறது, ஓடுகிறவனாலும் அல்ல, விரும்புகிறவனாலும் அல்ல, இறங்கி வருகிற தேவனாலே ஆகும் என்று பைபிள் சொல்லுகிறது. ஏசாயா ஜெபிக்கிறார், ஆண்டவரே வானத்தை கிழித்து இறங்கோ. அதான் பரிசுத்தவானுடைய ஜெபம். வானத்தை கிழித்து இறங்கும் ஐயா. என் குடும்பத்திற்கு, என் வாழ்க்கைக்கு வானத்தை கிழித்து இறங்கணும்னா ஜெபத்தை தவிர்த்துட்டு நீங்க வானத்தை திறக்க முடியாது. வானத்தை குறித்து பேசலாம், நிறைய பேசலாம். பைபிள் சொல்லுது, மல்கியா 3:10 சொல்லுகிறது, வானத்தின் பலகணிகளை திறந்து உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனே என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். உங்கள் காணிக்கைகளையும் உங்கள் தசம பாகங்களையும் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். கர்த்தருக்கு நிறைய பேருக்கு பொருளாதாரத்தில் ஆஸ்வதிக்கப்படணும், கடன் எல்லாம் அடைக்கப்படணும்னு நிறைய பேருக்கு ஆசை. ஆனா கர்த்தருக்கு கொடுக்கறதுல கஞ்சாமுட்டித்தனமா இருப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கொடுக்கணும்னா நீ என்னிடத்தில் கொடுத்ததை பெற்றுக்கொள். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, கேளுங்கள் கொடுப்பேன் என்று சொன்னீரே, கேட்கிறோம்.
கேளுங்கள் கொடுக்கப்படும் என்பது வழிபோக்கனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. கவனிக்கிற விசுவாசி, தேவ பிள்ளைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அது அல்ல. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்பது வழிபோக்கனுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்டது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. வாங்குறதை பார்க்கிலும் கொடுப்பது பாக்கியம் என்று இயேசு சொல்லி இருக்கிறாரே என்று பவுல் சொல்றார். கொடுத்து வாங்குங்க. கத்துட்டது உங்க பலனை ஆண்டவர் கொடுங்க, உங்களுடைய டைம் ஆண்டவர் கொடுங்க, உங்களுடைய டேலண்ட்ஸ்களை ஆண்டவர் கொடுங்க, உங்க சம்பாத்தியத்தில் கர்த்தருக்குரியது ஆண்டவர் கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன செய்யறார்? வானத்தின் பலகணிகளை திறக்கிறார். வானத்தை அண்ணாந்து பாருங்க. நீங்க வானத்தை பார்க்கும் போதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாத விதத்துல ஒரு பலகணியை கர்த்தர் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? வசனத்தை எத்தனை பேர் நம்புறீங்க? பைபிளை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க வானத்தை பார்த்தீங்கன்னா வானத்துல ஒரு பலகணியை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த பலகணி திறந்துச்சுன்னா என்ன வருமா? ஆசீர்வாதம் வருது. அதனாலதான் ஆதியாகமம் 49:25 சொல்லுது, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினால் உன்னை ஆசீர்வதிப்பார். லிசன் தி வேர்ட். அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்கள் இருக்கு. அப்போ என் குடும்பம், என் வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படணும்னா அந்த ஆசீர்வாதம் எங்கிருந்து வரணும்? அது உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 27:8 வானத்திலிருந்து வருகிற ஒரு பனி ஒரு ஆசீர்வாதம். ஆதியாகமம் சங்கீதம் 68:8 சொல்லுகிறது, வானத்திலிருந்து வருகிற மழை ஒரு ஆசீர்வாதம். உபாகமம் 33:13 சொல்லுது, வானத்திலிருந்து வருகிற செல்வங்கள் ஒரு ஆசீர்வாதம். வானத்தின் செல்வங்கள்னே உபாகமம் 33:13 சொல்லுது. நீங்க வீட்டில் போய் வாசி பாருங்க. அப்ப செல்வங்கள், பனி, ஆசீர்வாதம் இதெல்லாம் வானத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள். இது பழைய ஏற்பாட்டில் வருது. புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது வானத்தின் ஆசீர்வாதங்கள் எண்ணற்றவை. உன்னதத்திலிருந்து வருகிற ரட்சிப்பு, உன்னதத்திலிருந்து வருகிற அபிஷேகம், உன்னதத்திலிருந்து வருகிற சமாதானம், உன்னதத்திலிருந்து வருகிற தெய்வீக சுகம், வானத்திலே நமக்கு உண்டாக்கி அங்கிருந்து அதெல்லாம் வருது. அபிஷேகமும் ஆசீர்வாதமும் சமாதானமும் இந்த பூமியில எந்த கடையிலிருந்து வருதில்லை, அது வானத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு முறை ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன், ஒரு கன்வென்ஷன் கூட்டம். நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு லைனாக ஜெபிக்க எல்லாரும் நிற்கிறாங்க. நான் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிக்கிட்டே வரேன், வேகமாக ஜெபம் பண்ணுறேன். அப்படி ஜெபிக்கும் பொழுது ஒரு சகோதரி வராங்க. அவருடைய தலையில் கை வச்சு நான் ஜெபிச்சதை மறந்துட்டு பின்னாடி இந்த சகோதரி பின்னாடி சொன்னாங்க. அந்த சகோதரிட்ட நான் தலையில் கை வைக்கும் பொழுது ஒரு வசனத்தை சொல்லி, நிறைய பேருக்கு வசனத்தை சொல்கிறேன். அப்படி வசனத்தை சொல்லும் பொழுது கர்த்தருடைய வாயை மாத்துறார். நீ கடன் பிரச்சனையில் தேவையில் நீங்கள் இருக்கிறீங்க, இதோ கர்த்தர் உனக்காக வானத்தின் பலகணிகளை திறக்கிறார். இனி நீ கடன் வாங்குவது இல்லை, நீ கடன் கொடுக்கிறவனா நீ மாறுவ. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உனக்காக வானத்தின் பலகணிகளை திறப்பார் அப்படின்னு நிறைய வார்த்தை இருந்த ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அடுத்தவர்களுக்கு ஜெபிக்க போயிட்டேன். பல வருஷம் கழித்தத சகோதரி சொன்னாங்க, பாஸ்டர்யா நான் இந்த கூட்டத்தில் உங்களை நான் சந்திச்சேன், நீங்க ஜெபம் பண்ணீங்க. நான் அவங்கள பார்த்து, அப்படியா உங்களுக்கு ஜெபம் பண்ணனா? ஆமா. அப்ப ஜெபிக்கும் பொழுது ஒரு வார்த்தையை சொன்னீங்க, உங்களுக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு ஞாபகம் இருக்கு. ரொம்ப துயரத்திலும் ரொம்ப பொருளாதார நெருக்கடியில் நான் வந்தேன். அவன் என் தலையில கை வச்சு நீங்க சொன்னீங்க, இனி நீ வாங்க போகிறது இல்லை, நீ இன்னொருவனை எதிர்பார்க்க போகிறது இல்லை, கர்த்தர் உனக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆஸ்வதிப்பார் என்று சொன்னேன். எனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு குடும்பம், எனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு உறவு, என்னுடைய ரத்த சம்பந்தமான உறவு அல்ல, ஆனா அவர்களோடு நான் ஒரு நல்ல நட்பு வைத்திருந்தேன். ஆனால் அந்த நட்பின் காரணமாக அவருடைய சொத்தினுடைய ஒரு பெரும் பகுதியை எனக்கு எழுதி வச்சாங்கன்னு சொன்னாங்க. நம்ப முடியாத ஒரு காரியம். நான் அந்த சிஸ்டருக்கு சொன்னேன், ஆண்டவர் உங்களுக்கு வானத்தின் பலகணிகளை திறந்திருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆண்டவருடைய சமூகத்தில் நீ ஜெபிக்கிற ஒருவனா இருப்பாயானால் உனக்காக வானத்தின் பலகணிகளை திறப்பதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க வெறும் நான் உங்களுடைய சம்பாத்தியத்தில் ஆண்டவர் கொடுக்கிறது மட்டும் நான் சொல்ல, ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம் கொடுத்திருக்கிறாள். 2 மணி நேரம் சோத்திருக்கிறோம். 24 நிமிடங்கள் நீங்கள் ஜெபிக்கணும். 2.5 hours நீங்க ஆண்டவர் கொடுப்பது அது ஒரு தசம பாகம். அப்படியெல்லாம் நீங்க கொடுத்து பாருங்களேன், கர்த்தர் உங்களை என்ன உச்சத்துக்கு என்ன உயரத்திற்கு வானத்தில் பலகணிகள் திறக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒரு ஊழியர் வல்லமை ஆண்டவர் பயன்படுத்தினார். அற்புதங்கள் அடையாளங்களா நடக்குது. முதல் நாள் கூட்டம் முடிஞ்ச உடனே எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு அந்த ஊழியக்கார சாப்பாடு டின்னர் கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த ஊழியர் சாப்பிட்டுட்டே இருக்கிறாரு. நிறைய பேர் ஏதோ பேசுறாங்க. அந்த அந்த அதில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பாஸ்டர் அப்படி, பாஸ்டர் இந்த கூட்டம் இப்படி இருந்தது, பாஸ்டர் அப்படி இருந்தது, பாஸ்டர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சாப்பிட்றாரு. அதனால சாப்பாடு சாப்பிட்றது டிலே ஆகுது. பாவியார் சொல்றாரு, உடனே சாப்பாட்டு மேஜை விட்டு எழும்பு, வா என் அறைக்கு வா, நீ ஜெபம் பண்ணு, போ இந்த இடத்த விட்டு எழும்புன்றாராம் அந்த ஊழியக்கார்ட்ட. அப்போ ஒரு மனசு நினைக்கிறாரு, இப்போதான் ஊழியத்தை முடிச்சுட்டு நான் சாப்பாட்டு மேஜையில் இருக்கிறேன், எல்லாரும் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க, கொஞ்ச நேரம் சென்று போறேனே அப்படின்னு அவர் உள்ளத்துக்குள்ள அந்த வர உணர்வுக்கு அவர் சொல்றாரு. ஆனா கர்த்தர் சொல்ல, சீக்கிரம் எழும்பு, இந்த சாப்பாட்டு மேஜை விட்டு எழும்பி ஜெப அறைக்கு வா, நீ வா ஜெபிக்க வா அப்படின்னு அந்த ஊழியரை தூண்டிக்கிட்டே இருக்கிறார். ஆனா அந்த தூண்டுதலுக்கு வேகமா ரியாக்ட் பண்ணாம கொஞ்ச நேரம் சென்று தான் அவர் ரியாக்ட் பண்ணி அவர் அந்த சாப்பாட்டு மேஜை விட்டு ரூமுக்கு போறாரு, ஜெபிக்கிறாரு. தேவ பிரசன்னம் இல்லை. நீங்க அந்த டைமுக்கு கர்த்தர் சொல்ற டைமுக்கு போகாம நீங்க அதை அலட்சியம் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரேயர் கண்டினியூட்டி வராது. அப்புறம் அவர் ஏதோ ஒன்றும் பாதியமா ஜெபம் பண்ணிட்டார். ஜெபம் பண்ணி படுத்துட்டாரு. மறுநாள் கூட்டம் முந்தின போன வாரம் நேற்றைக்கு வந்த கூட்டத்தை விட இன்னும் 2-3 மடங்கு கூட்டம் அந்த அரங்கம் முழு நிறைஞ்சிருக்குது. இவர் போய் நிற்கிறாரு. கர்த்தருடைய பிரசன்னம் இல்லை, கர்த்தருடைய மகிமை இல்லை, பிரசங்க கோர்வையா வரமாட்டுடுது. பிரசங்கத்தை ஏதோ பண்ணி முடிக்கணும் என்கிற ஒரு நிர்பந்த சூழ்நிலை ஏற்பட்டது. ஜனங்களுக்கு எல்லாரும் பிரசங்கத்தை முடிச்சா போதும் அப்படி என்கிற அளவுக்கு சோத்திருக்கிற ஜனங்களும் நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த கூட்டம் ரொம்ப தோல்வியா முடியுது. அந்த அரங்கத்தை விட்டு வேதனையோட அந்த ஊழியக்காரருடைய ரூமுக்கு போனார். சத்தமிட்டு அழுதார், ஆண்டவரே என்னை கைவிட்டுட்டீங்களா ஆண்டவரே, நேற்று தினம் இவ்வளவு அசைவாடினீங்க, ஆனா நேற்றைக்கு இன்னைக்கு என்ன கைவிட்டுட்டீங்களே. ஏசு நான் சொன்ன, நான் எங்கப்பா உன்னை கைவிட்டேன், நீதான்பா என்னை கைவிட்டுட்ட. நான் ஜெபிக்கவா 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 அவங்கள்ட்ட ரொம்ப பேசிட்டு இருக்காத, ஜெபிக்கவான்னு நான் கூப்பிடுறேன், நான் பின்னாடி வரேன், நீ தானப்பா என்னை கைவிட்ட, நான் யாம்பா உன்னை நான் கைவிட்டேன். இந்த கூட்டத்தில் தேவனுடைய பலகணிகள் திறக்கப்படாத காரணம் நான் அல்ல, ஜெபிக்காத நீதான் அதற்கு காரணம். இன்னைக்கு நிறைய நேரம் ஆண்டவர்கிட்ட குறை சொல்லிடுறோம். ஆண்டவரே என்னை கைவிட்டுட்டீங்களா, ஆண்டவரே என் குடும்பத்துக்கு எதை செய்யலையான்னு. கர்த்தர் சொல்ற, நான் உன்னை கைவிடலாமா? என் சமூகத்துக்கு வராத நீதான், என் சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்காத நீதான் என்னை கைவிடுற. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, பிரதர் சிஸ்டர்ஸ், உன்னுடைய ஃபேமிலி பிளெஸிங்கா இல்லாமல் போகிறதுக்கு காரணம் கர்த்தர் உன்னை கைவிட்டார்னு சொல்லாத. நீ தேவ சமூகத்தை நாடாம அவர் சமூகத்தில் முழங்கால் படினா கர்த்தர் சொல்வாரு, நான் உன்னை கைவிடல, நீ தான் என்ன செஞ்சுட்ட, கைவிட்டு போனாய். வானத்தின் பலகணிகளை திறக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புத்தகம் 78வது சங்கீதம் 23, 24, 25 இப்படி சொல்லுகிறது, அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து. வானத்துக்கு பலகணிகள் இருக்கிறது சார், இங்கே வானத்தின் கதவுகளை திறக்கிறார். கதவுகளை திறந்து 24 வசனம் சொல்லுகிறது, மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாய் வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். 25 தூதர்கள் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் வானத்திலிருந்து அனுப்பினார். வானத்தை திறந்து அவர்களை கர்த்தர் போஷித்தார். ஆமென்னு சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஏன் வானத்தின் கதவை இஸ்ரவேலர்களுக்காக திறந்தார்? வானத்து தானியத்தை அவர்களுக்கு
கொடுப்பதற்காக, தூதர்கள் சாப்பிட்ட அப்பத்தை அவர்களுக்கு கொடுப்பதற்காக வானத்தின் கதவை திறந்தார். பலகணிகளை திறந்த ஆசீர்வாதம், வானத்தை திறந்து அவங்களை போஷிக்கிறதுக்காக, உங்களை போஷாக்கு உள்ளவர்களாய் மாற்றுவதற்காக. சரி, வெறும் வெள்ளைப்பூண்டும் கொமட்டிக்காய்களையும் வெள்ளரிக்காய்களையும் தின்னுகிட்டு கிடந்த சோத்திரிக்கிற எகிப்தில் இருந்த மச்சங்களை தின்னுகிட்டு கிடந்த இந்த எகிப்தியருக்கு வானத்தின் கதவை திறந்து தூதர்கள் சாப்பிட்ட அப்பத்தையும் மன்னாவையும் வானத்து தானியத்தை கொடுக்க காரணம் என்ன தெரியுமா? அவர்களை காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உள்ளவர்களாய் மாற்ற, பால சிங்கத்துக்கு ஒப்பான பலன் உள்ளவர்களாய் மாற்ற, தனக்கு விரோதமாய் எழும்பி வருகிற எல்லா சத்துருக்களோடு எதிரிட்டு போரிடுவதற்கு அவர்களை பலமுள்ளவர்களாய் மாற்ற, பராக்கிரமசாலிகளாய் மாற்ற, அவர்களை பலமுள்ளவர்களாய் மாற்றும்படி கர்த்தர் வானத்தின் கதவுகளை திறந்து போஷிக்கிறார். இந்த பூமியில நிறைய சாப்பாடு சாப்பிடுறோம், அது உள்ளான மனுஷனை பலப்படுத்தாது. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் உன்னை போஷிப்பதற்கு கர்த்தர் இந்த வேத வசனத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளை கொண்டு, அதனால புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்னார், சோதரர் யோவானுக்கு சுவிசேஷம் 6:51-35, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பா, இந்த அப்பத்தை புசிக்கிற இவனுக்கு என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம். 35 இப்படி சொல்லுகிறது, இயேசுவை நோக்கி, ஜீவாப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலமும் பசி அடைவதில்லை. என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் என்ன அடைகிறதில்லை? தாகம் அடைகிறதில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் எழுத்தின்படியே ஒரு மன்னா தூதர்கள் சாப்பிட்ட அப்பம் இறங்கி வந்துச்சு. இந்த புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்ல, தூதர்கள் சாப்பிட்ட அப்பத்தை அல்ல, என் மாம்சமே உனக்கு ஜீவ அப்பமாக. கையை தட்டி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பார்க்கிலும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை நாம் பாக்கியசாலி. எல்லாம் சொல்லுங்க, பழைய ஏற்பாட்டில் இருந்த பரிசுத்தவான்கள் வானத்திலிருந்து இறங்கி வந்த தூதர்கள் சாப்பிட்ட அப்பத்தை புசித்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாங்கள் இயேசுவாகிய ஜீவ அப்பத்தையே புசிக்கிறோம். உங்களுக்கு மகிழ்ச்சியா இல்லையா? அது ஒரு சந்தோஷமா இல்லையா? கையை தட்டக்கூடாதா? கர்த்தரை துதிக்க கூடாதா? அது வானத்திலிருந்து இறங்கி வருகிற ஜீவப்ப நானே. பைபிள் சொல்லுகிறது, மன்னாவை புசித்தவனும் மரித்து போனான், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என்னை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் மரியாமல் இருப்பான். அதுக்குத்தான் நம்ம ராபோஜனத்தில் அட்டெண்ட் பண்றோம். அடுத்த வாரம் கூட நம்ம ராபோஜனத்தில் கலந்து கொள்ள போறோம். ஏன்? அது வானத்திலிருந்து இறங்கி வருகிற அந்த ஜீவ அப்பத்தை புசித்து உள்ளான மனுஷனில் பலன். இந்த ஆண்டவருடைய அப்பத்தை புசிக்கிறவனுக்கு என்ன சோர்வு வராது. அவன் பலத்தின் மேல் பலன் அடைவான். அவனை சோர்வுபடுத்த எவனாலும் முடியாது. வானத்திற்கு பலகனி உண்டு, வானத்தின் கதவுகள் உண்டு. ஆதியாகமம் 7:11 இப்படி சொல்லுகிறது, அந்நாளில் மகா ஆழத்தின் ஊற்றுகள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. வானத்திற்கு ஒரு மதகு இருக்கிறது, திறக்கிறார். நான் திரும்ப சொல்றேன், அவர் ஜெபம் பண்ணுகையில் வானம் திறந்தது. உன்னை ஆசீர்வதிக்க பலகணிகளை திறக்கிறார், உன்னை பலப்படுத்த கதவுகளை திறக்கிறார், உனக்கு அபிஷேகத்தை கொடுக்க வானத்தின் மதகுகளை திறக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் புறா ரூபம் கொண்டு அவர் மேல் இறங்கினார். இன்னைக்கு ஆர்சிக்காரங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறணும்னா நாங்கள் ஞானஸ்தானம் பெறும்பொழுதே அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம்னு நம்புறோம்னு சொல்றாங்க. ரொம்ப விசுவாசத்தில் கூட்டினவங்க. அதுக்கு அவங்க சொல்ற வசனம் என்ன? இயேசு ஞானஸ்தானம் எடுக்கும் போது என்ன ஆவியானவர் இறங்கினார்?
பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அதுபோல நாங்க குழந்தைகளை ஞானஸ்தானம் கொடுக்கும் போதே ஆவியானவர் எங்களுக்குள் வந்து விட்டார்னு நம்புறோன்னு பொய். பைபிள் அவர் ஞானஸ்தானம் எடுக்கும் போது ஆவியான இறங்கல. அவர் ஞானஸ்தானம் எடுத்து ஜெபம் பண்ணுகையில், ஞானஸ்தானம் எடுத்து கரையில் வந்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுகையில் ஆவியானவர் வந்து இறங்கினார் என்பது மிக முக்கியம். ஞானஸ்தானம் எடுப்பது ஒரு அனுபவம், பரிசுத்த ஆவியை பெறுவது வேறு ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. வானத்தின் மதகுகள் என்ன செய்தது? திறந்தது. லேசா தூறுனா அத தூவானம்னு சொல்லுவாங்க தமிழ்ல. தூவானம்னா என்ன? தூறல். தூறலை விட இன்னும் கொஞ்சம் பேஞ்சிச்சுன்னா அது பேர் மழை. அந்த மழையை விட இன்னும் கொஞ்சம் பேஞ்சிச்சுன்னா அது பெருமழை. அந்த பெருமழையில இன்னும் கொஞ்சம் பேஞ்சிச்சுன்னா அது அடமழை. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வச்சிருக்காங்க. அப்புறம் ரொம்ப பெஞ்சா பேய் மழைன்னுவாங்க. ஆனா இடம் கொள்ளோமற் போக மட்டும் ஒரு மழை பெய்துன்னா அது வானத்தின் மதகுகள் திறக்கிறதினால் வருகிறது. இந்த கடைசி காலத்துல நம்முடைய உள்ளான பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமானால் சும்மா தூறல் போடுகிற ஒரு மழையாக அல்ல, ஏதோ ஒரு மழை அல்ல, பெருமழை அல்ல, அடைமழை அல்ல, அந்த அபிஷேகம் அல்ல. ஒரு குடத்தை நிரப்புறதுக்கு அண்டால இருக்கிற தண்ணியை ஊத்தனா குடம் என்ன சொல்லும்? ஏய், என் பாத்திரமே கொஞ்சமா தான் இருக்கு, நீ அண்டாவை தூக்கி கவுத்தா அந்த குடம் என்ன கதியாகும்? அதுதான் அவர் தர அபிஷேகம். அவருடைய அபிஷேகம் வானத்தின் மதகுகளை திறக்கிறது. கையை தட்டி, ஆண்டவரே அன்றைக்கு வானத்தின் மதகுகளை திறந்து, சகரியா 10:1 இப்படி சொல்லுது, பின்மாறி காலத்து மழைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளிடுவார். யோவேல் 2:28 அந்த மழையை பற்றி, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை, உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். அந்த மழை பெய்யும் போது, அப்போ இந்த மழைலாம் வானத்தின் மதகுகள் திறக்கணும், வானத்தின் கதவுகள் திறக்கணும், வானத்தின் பலகணிகளை திறக்கணும். இயேசுதான் நமக்கு நல்ல ரோல் மாடல். அவர் ஜெபம் பண்ணுகையில் வானம் திறந்தது. கையை தட்டி வாயை திறந்து வானம் திறந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அந்த வானத்தை திறக்கணும்னு சொன்னா நாம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறதுல நான் உங்களுக்கு என்ன டீச் பண்ணிட்டு வரேன்னா, உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிங்கன்னு நான் பேசிட்டு வரேன். செய்தியை மறந்துடக்கூடாது. நீங்க, நான் இது ஒரு முகவரையா தான் சொல்றேன். ஒவ்வொரு செய்தியில ஜெபத்தை குறித்த ஒரு சோத்திர முன்னோட்டமாக தான் சொல்றேன். ஆனா உங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கணும்னு நான் கடந்த சில வாரமா பேசி வரேன். ஏனென்றால் பைபிள் இப்படி சொல்லுகிறது. 115வது சங்கீதம் 10ஆம் வசனம் 12ஆம் வசனம் இப்படி சொல்லுது. 115வது சங்கீதம் 10-12 அதுல, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். 115:12 சொல்லுது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். நான் கடந்த சில வாரமாக உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்க நீங்க ஜெபம் பண்ணுங்க. அதற்கு இயேசுவின் வார்த்தையின் மேல் உங்கள் குடும்பம் இருக்கணும். அஸ்திபாரத்தின் மேல் உங்கள் குடும்பம் இருந்தாதான் நீங்க ஆஸ்வதிக்கப்படும்னு சொன்னேன். போன வாரம் சொன்னேன், சோத்திருக்கிற பழைய வம்சத்திலிருந்து இயேசுவின் வம்சத்துக்குள்ள உங்க குடும்பம் வரணும், அப்பதான் உங்க குடும்பம் ஆஸ்வதிக்கப்படும். இன்னைக்கு 3வது ஒன்று சொல்றேன், குடும்பம் தேவ சபையோடு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். அப்பதான் உங்க ஃபேமிலி ஆசீர்வதிக்கப்படும்.
குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக சும்மா மொட்டையா ஜெபம் பண்ணக்கூடாது. குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், ஜெபிக்கணும். பட் சேம் டைம் இந்த அனுபவம் இருக்கணும். குடும்பம் தேவ சபையோடு என்னப்பட்டிருக்கணும், ஐக்கியப்பட்டிருக்கணும். சபை வேற குடும்பம் வேறுன்னு இருக்கக்கூடாது. நிறைய பேர் ஏன் சபைக்கு போனால் தான் ஆண்டவர் ஆஸ்வதிப்பாரா, வீட்டில் இருந்து நிச்சயம் ஆஸ்வதிக்க மாட்டார். உன் நெருப்பு அணைந்து போகும், உன் உற்சாகத்தை சீக்கிரம் இழந்துருவ. அதில் பெருமகாரம் பேசுறது, பின்மாற்றகாரம் பேசுறது. சபையில் யார் மேலே இருக்கிற கோபத்தை மனசில் வச்சுக்கிட்டு ஏன் சபைக்கு போனால் தான் ஆஸ்வதிப்பாரா, என் வீட்டில் இருந்தாலும் ஆண்டவர் ஆஸ்வதிக்க மாட்டாரா என்று ஒருவன் பேசுறனா அவன் வெட்டி பேச்சு பேசுறவன். அவனோடு பேச்சுவார்த்தை வைக்கிறது தப்பு. சபையை ஒருத்தவன் குறை பேசி சபையில் அதன் மூலமா தான் ஆஸ்வதிப்பாரா என்று ஒருத்தவன் கேள்வி கேட்கிறான்னா அவன் ராங் பொசிஷன்ல இருக்கிறான்னு அர்த்தம். அவன் நல்ல பொசிஷன்ல இல்லை. இந்த சபைக்கு தலைவர் நித்திய ஜீவதாஸ் இல்ல. இந்த சபைக்கு தலைவர் எந்த ஒரு மனிதன் அல்ல. சபைக்கு தலைவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சபையை கட்டினவர் இயேசு கிறிஸ்து. சபையை ஏற்படுத்தினவர் இயேசு கிறிஸ்து. சபை அவருடைய சுய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. சபை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாத இடம். இது குடும்ப சொத்து அல்ல. சபை குடும்ப ப்ராப்பர்ட்டி அல்ல, சர்ச். அப்படி ஒரு ஊழியன் நினைப்பானால் அது சபை அல்ல. சபை கர்த்தருக்கு சொந்தமானது. சபை தேவனுக்கு உரியது. எதையும் கர்த்தர் என்னுடையது என்று மார்தட்டி சொல்லல எதையும். ஆனால் சபை என்று வரும்பொழுது சொல்லுகிறார், இது என் சபை, நான் கட்டுவேன் என்று சொல்லுகிறார். I built my church என்று சொல்லுகிறார். சபையை மட்டுமே அவர் என்னுடையது என்று சொல்லுகிறார். சபைக்காக வைராக்கியம் பாராட்டுகிறார். சபைக்காகவே தம் ரத்தத்தை சிந்துகிறார். சபைக்காகவே தம்முடைய ரகசியங்களை தெரிவிக்கிறார். இந்த சபையை எடுத்துக்கொள்ளவே அவர் இரண்டாம் முறையாய் வரப்போகிறார். சபை எந்த போதகரின் கண்டுபிடிப்பு அல்ல. கவனிக்கணும். சபைக்கு சொந்தக்காரர் இயேசு. ஒரு சபையோடு ஐக்கியமாய் உன் குடும்பம் அங்க ஐக்கியம் வைக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், சபையை உன் வீட்டுக்கு கொண்டு போ, உன் வீட்டை சபைக்கு கொண்டு வா. வீட்டுக்கும் சபைக்கும், சபைக்கும் வீட்டுக்கும் எங்கே உறவு இருக்கிறதோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் நமக்குன்னு ஒரு சபை வச்சிருக்கிறார். அந்த சபையோடு என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன மனதாபங்கள் இருந்தாலும், என்ன கோபதாபங்கள் இருந்தாலும், சோத்திரம். உங்க வீட்டில் பிரச்சனையே வரலையா? உங்க வீட்டு ஊழல் உங்களுக்கு தான் தெரியும். வெளியில பேண்ட் சட்டையை போட்டு வந்துடுறோம், புடவை கட்டின்னு வந்துடுறோம். வீட்டில் என்ன அநியாயம் நடக்குதுன்னு உங்களுக்கும் இயேசுனாருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அங்கத்தான் துன்றோம், அங்கத்தான் எல்லாத்தையும் பண்றோம். ஆனால் சர்ச்சில் மட்டும் யாரும் சொல்லிடக்கூடாது. உடனே அடுத்த சர்ச்சுக்கு போகிறது, இல்லாவிட்டால் அடுத்த ஐக்கியத்தை மாற்றுறது, இல்லாட்டினா கோச்சிக்கிட்டு எங்கேயாவது ஓரங்கட்டி நிற்கிறது. இதெல்லாம் உருப்புறதுக்கான காரியம் கிடையாது. உன் வீட்டில் எத்தனையோ கருத்து வேறுபாடு வருது. இனிமே நான் உன் கூடவே வாழ மாட்டேன், இனிமே நான் உன் கூட இருக்க மாட்டேன்னு என்னென்னமோ சண்டை வீட்டில் வருது. ஆனால் வெக்கம் இல்லாமல் நைட்டு அங்கே தான் போய் என்ன செய்யறோம், படுக்கிறோம். போடு சோத்தை போடணும். அதில் வேற உங்கள் அம்மாவை சோத்தை போட சொல்லு, அம்மா கோபம் இருக்கு. ஏன் வயிற்ற கட்ட முடியல அவருக்கு, தின்னணும்ல. என் கோபம் பட்டிய தின்னாம தான் கடையன். இல்லாட்டினா இவனே போயிட்டு எலி மாதிரி போயிட்டு நைட்டு போய் உருட்டுவான். சில வீட்டில் மனைவியும் அப்படித்தான். அப்படியே அந்த கோவத்தோடே மூஞ்ச காட்டிக்கின்னு இப்படி போயின்னு வந்துன்னு இருக்கும். ஏன்னா இவர் ஆறுதல் படுத்துறோம் அந்த அம்மாவை. இவங்களா வரமாட்டாங்க. அப்படியே சரி ஒன்று நடக்குதுன்னு வீட்டுக்காரன் சும்மா இருந்தால் கூட அது அழுவுற நடிப்பெல்லாம் காட்டிக்கினே இருக்கும். இப்படி போகிறது வர்றது அதெல்லாம் காட்டிக்கினே இருந்து இவர் கேட்கணும், ஏன் என்னதான் ஆச்சு அப்படின்னு இவர் கேட்கணும். அது வரைக்கும் அது சீன் போட்டுக்கினே சுத்தம். எத்தனை ஊழல் எத்தனை குடும்பத்தில் நடக்குது. அப்படியே இங்கே வந்து அப்படியே ஒன்றா வண்டியில் வந்து இறங்குவாங்க. ஆனால் அவங்க மனசு எப்படி இருக்காது, ஒன்றா இருக்காது. ஏன்
குடும்பம் கௌரவம் போயிடக்கூடாது. 4 பேர் சொல்ல மாட்டாங்களான்ட்டு எல்லா ஊழலையும் போர்வை போட்டு மூடிவிட்டு இங்கே ஒன்றும் தெரியாமல் வருது. ஆனால் சர்ச்சில் ஒரு சின்ன பிரச்சனை, தினத்தந்தி, தினமலர், தினக்கதிர், தினகரன் எல்லாத்துலேயும் போட்டு தள்ளி எம்மா கேவல பொழப்பு பாரு. 4 பேர் 3 பேர் இருக்கிற குடும்பத்தில் 1008 ஊழலை மூடி மறைச்சு தானே வாழ்கிறோம். சபை என்பது உன் குடும்பம்னு நினச்சா 1000 ஒரு கருத்து வேறுபாடு வரும். சார் போ, இன்னத்தை வாரி எவ்வளோ காலம் இந்த பூமியில் இருக்க போகிறோம். சரி போ, மன்னிக்க வேண்டியதை மன்னிச்சு, சகிக்க வேண்டியதை சகிச்சு, விட்டு கொடுக்க வேண்டியதில் விட்டு கொடுத்து. ஏன்னா சபைக்கு நான் சொந்தக்காரன் இருந்தால் நீ ஏன்ட்ட கோச்சிக்கலாம். சபை ஏன் சொந்தமா? என் பேர் எழுதி வச்சுக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிலர் சர்ச்சுக்கு மேலே வீடு கட்டியிருப்பாங்க. எனக்கு எத்தனையோ விசுவாசிகள் அப்படிலாம் சொன்னாங்க. நோ, வாய்ப்பே இல்லை. அதுக்காக கட்டலாமா கட்டக்கூடாதா அந்த விவாதம் எனக்கு தெரியாதுங்க. அதெல்லாம் சபைக்குன்னு வாங்கப்பட்டது. இதில் நான் அதில் வாழக்கூடாது. சபைன்னா அது சபை தான். ஹல்லேலூயா. எனக்குன்னு ஒரு சொந்த இடம் கிடையாது. நான் வாடகையில் தான் இருக்கேன், சோத்திரம். ஆனால் அதுக்காக சரி இங்கே வாடகை இல்லாமல் மேலே ஏதாவது ஒரு ஓரமாக கட்டின்னு இருக்கலாம், அதெல்லாம் கூடாதுங்க. சபைன்னா சபை தான். அல்லேலூயா. எல்லாம் விசுவாசிகள் ஆண்டவருக்குன்னு உத்தாத்துவமாக காணிகளை கொடுத்தானே இதை கட்டணும். அது என்றென்றே கத்தர் வரும் பரியந்தமாக சபை தான். ஹல்லேலூயா. அப்போ இந்த சபையில் வர்ற நாம சபையோடு ஐக்கியம் கொள்ளணும். நெகேமியா 13:2 இப்படி சொல்லுகிறது, சாபத்தை ஆசீர்வாதமாய் திருப்பின எங்கள் தேவனுடைய சபை அப்படின்னு இருக்குது. எல்லாம் அந்த வார்த்தை சொல்லுங்க. சாபத்தை ஆசீர்வாதமாய் திருப்பின எங்கள் தேவனுடைய சபைக்கு. ஹல்லேலூயா. அப்ப சபை சாபத்தை எப்படி திருப்புதுங்க? ஆசீர்வாதமாய் திருப்புகிற அந்த சபையிலே நாம் இருக்கணும். We need the church. நமக்கு ஒரு சர்ச் தேவை. The church transfer all the curses to blessing. சபை நமக்கு தேவை. ஏனென்றால் என் மேல் இருக்கிற சாபத்தை ஆசீர்வாதமாய் திருப்புகிற வல்லமை சபைக்கே இருக்கிறது. எல்லா கத்தோட கரை வைத்து சொல்லுங்க, எனக்கு கட்டாய சபை தேவை. சபை இல்லாம என் குடும்பம் இல்ல. சபையை தள்ளி வைத்து நான் குடும்பமா இருக்க முடியாது. சத்தமா சொல்லுங்க, சபை எனக்கு தேவை. ஏனென்றால் எங்கள் மேல் வருகிற சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாய் திருப்புகிற வல்லமை திருச்சபைக்கே இருக்கிறது என்று சொல்லி நல்ல கையை தட்டி வாயை திறந்து we need the church. சபை இல்லாம நீ சாபத்திலிருந்து வெளியே வந்துட முடியாது. எல்லாம் எழுதி வச்சுக்கோ. சபை என்றால் என் சாபத்தை ஆசீர்வாதமாய் திருப்புகிற ஒரு இடம். அந்த சபையில் இருந்தாதான் உன் வீட்டின் மேல் யாரும் சாபம் போட முடியாது. அப்படியே போட்டாலும் வீட்டின் மேல சாபத்தை போட்ட அந்த சாபம் பலிக்காது. சற்றோட ஐக்கியம் வச்சிருக்கணும் வீடு. அப்பதான் அந்த வீட்டின் மேல் எந்த மந்திரவாத கிரியை செய்யாது, எந்த பில்லி சூனிய கிரியை செய்யாது, எந்த காத்து கருப்பு கிரியை செய்யாது, எந்த தாயத்து கிரியை செய்யாது, எந்த உறுதி எழுத்து கிரியை செய்யாது, பிசாசு நடமாட முடியாது. எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர் கோவப்பட்டு சபை விட்டு துருத்துருன்னு வெளியே போய் நடு ரோட்ல நிக்கிற பல பேரை நான் பார்த்துருக்கிறேன். என்கிட்ட நிறைய பேர் அழுது சொல்லிக்கிறாங்க, நான் கொஞ்சம் நின்று இருக்கலாம் பாஸ்டர், அன்னைக்கு என்னமோ தெரியல ஒரு கோபத்தில் வந்துட்டேன், வெக்கம் இல்லாம. எத்தனையோ பேர் இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள வர முடியாம ஒரு தாழ்வு மனப்பான்மையில நான் ஓரமா நிக்கிறேன். அவனுக்கு நல்ல சபையை கொடுத்தாரு, நல்ல போதகங்களை கொடுத்தாரு. ஏதோ ஒரு கோப தாபத்தில் நான் முடிவெடுத்து நான் வேகமா வந்துட்டேன். நீங்க எத்தனையோ முறை என்ன சொன்னீங்க, பிரதர் வந்துருங்க பிரதர்னு சொன்னீங்க, நான் கேட்கல. இன்னைக்கு நான் அவஸ்தைப்படுறேன், திரும்பி என்னால் வர முடியாமல் நிற்கிறேன். நான் அந்த சகோதரப்பா சொன்ன, பிரதர் நீங்கள் வாங்க,
நான் அப்படி உங்களை நினைக்கல, யாரும் அப்படி நினைக்க நாங்கள் விடமாட்டேன், நீங்கள் வாங்கினாலும் அவரால் வர முடியல. நிறைய பேர், ஒருத்தவங்க 2 பேர் கிடையாது. கொஞ்சம் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், உங்கள் கற்பனை சக்திக்கே விட்டுறேன். எத்தனையோ பேர் சபையின் மேலே கோச்சிக்கிட்டு ஒரு மாதிரி போனவங்க இன்னைக்கு ஸ்டெபிலிட்டியாக இருக்கிறாங்களான்னு பாருங்க. தேவனுடைய பிள்ளையே, என்னை விட்டு அவர்கள் போகிறது பெரிய விஷயம் அல்ல. நான் சாதாரண மனுஷன். நான் சொல்வது சபையின் ஐக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தின் மேல் என்ன சாபம் போட்டாலும் அது பலிக்காது. ஏனென்றால் அந்த சாபத்தை ஆசீர்வாதமா என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், திருப்பிக்கிட்டே இருக்கும். சபைக்கு மேல் அந்த வல்லமை கர்த்தர் வச்சிருக்கிறேன். எங்க வேலை ரொம்ப எளிதுங்க. நாங்க சாபத்தோடு போராட வேண்டியது இல்லை. இயேசு சாபத்தோடு போராடி அவர் ஜெயிச்சிட்டார். ஆண்டவர் சாபத்தோடு அவர் போராடி அவர் ஜெயிச்சதுனால, அந்த வல்லமையை கர்த்தர் சபைக்கு தந்திருக்கிறதுனால, சபைக்கு உள்ள இருக்கிறவங்க சாபத்தோடு போராட வேண்டியது இல்லை. சாபத்தோடெல்லாம் போராடி ஜெயிக்க முடியாதுங்க. அடே அப்பா, சிலர்லாம் என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி ஒரு பிரதர் இருக்கிறாங்க, ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, நீங்கள் ஒரு முறை வீட்டுக்கு வாங்கலாம் பாஸ்டர். நான் மேக்சிமம் சொல்றது, முதல்ல அவங்க சர்ச்சுக்கு என்ன செஞ்சுவாங்க, வாங்க, அப்புறம் வீட்டுக்கு வருது, அப்புறம் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்களை எங்கே கொண்டு வாங்க. ஏன்னா அவன் சாபத்தோடு இருக்கும்போது நான் தன்னந்தனியாக போராட முடியாது. அவன் சபைக்குள்ள காலை வச்சிட்டான்னா அந்த சாபம் அவன் மேலிருந்து திருப்பப்படும். Transfer to all the curses to blessing. அது என்ன, நான் அதை திருப்ப முடியாது, சபை தான் அதை திருப்பும். Hallelujah. If you attend the church, if you come to the church, if to leave the church, சபையிலே வாழணும், சபைக்கு வரணும், சபையில அட்டெண்ட் பண்ணணும், அதுல நீ கலந்து கொள்ளணும். அப்படி இருக்குமானால் அந்த சபை உன் மேல, உன் குடும்பத்தின் மேல இருக்கிற சாபத்தை திருப்பிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அந்த சாபத்தை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை பிளெஸ்ஸிங்கா கன்வெர்ட் பண்ணிடுவார். ஆமென் சொல்லுங்க. அவரு சாபத்தை நீக்கி ஆசீர்வாதம் அப்படி இல்லை, சாபத்தை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி சாபம் என்னவா மாறிடுதுங்க, சேஞ்ச் பண்றார். அந்த எபிலிட்டி சர்ச்சுக்கு தான் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வனாந்தரத்தை வழியாக்குறார், டிரான்ஸ்ஃபர் பண்றார். அவாந்தர வெளியே ஆறுகளா டிரான்ஸ்ஃபர் பண்றார். துக்கத்தை சந்தோஷமா டிரான்ஸ்ஃபர் பண்றார். புலம்பல ஆனந்த களிப்பா டிரான்ஸ்ஃபர் பண்றார். கண்மலைய தண்ணீர் தடாகமா டிரான்ஸ்ஃபர் பண்றார். ஹல்லேலூயா. வயல் வெளிய அடர்ந்த காடா மாத்துறாரு. இன்னைக்கு உன் நிலைமை என்னவோ அது வேற மாதிரி. ஹல்லேலூயா. பட்சிக்கிறவனிடத்திலிருந்து எதை வரவழைக்கிறார், பச்சனத்தை வரவழைக்கிறார். பட்சிக்கிற ஒன்றிலிருந்து பச்சனம் எப்படி வரும், அவர் செஞ்சா வரும். ஹல்லேலூயா. காகம், திருட்டு காகம் எல்லாத்தையும் பறிச்சுட்டு போகும், தட்டி பறிக்கும் இல்ல. சில இடத்துல அந்த காக்காவுக்கு ரொம்ப திமிரா இருக்கும். நம்ம இப்படி தெருத்துவோம், அது இப்படி தத்தி 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 பின்னாடி போவோம், மறுபடியும் தத்தி தத்தி அங்கே வந்து நம்மள்கிட்ட இருக்கிற எடுக்கிறதுக்கு தான் அது பார்க்கும். அந்த காகத்தின் கையிலேயே இறைச்சியும் அப்பத்தை கொடுத்து அனுப்பினார்ல. ஹல்லேலூயா. தேவ சபையில் இருக்கிற ஒருவனை எக்காரணம் கொண்டு என்ன செய்ய முடியாது, சபிக்க முடியாது. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவனை சபிக்க எங்களுக்கே அதிகாரம் கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருக்கும் போது எந்த ஊழியக்கார கோவத்துல நீ அப்படி இருப்ப இப்படி ஒரு ஊழியக்காரனே சொன்னா கூட, ஒரு தேவ சபையில் ஐக்கியப்பட்டிருக்கிற ஒருவனை சபைக்கு வராம, சபையை அவங்க இருதயத்தில் கனம் பண்ணாம, சபையை அவங்க இருதயத்தில் வைத்து அன்பு கூறாமல் இருந்தால் அது ஆசீர்வாதம் இல்லை. சபை ஐக்கியம். எங்க அம்மா எம்பிஎஸ் சபையின் விசுவாசி. எம்பிஎஸ் சபையின் மூலமாக தான் மாதாவரத்தில் இருந்த எம்பிஎஸ் சபையில் இந்துக்களாக மஞ்சா பூசிக்கிட்டு சினிமா படம் பார்த்துக்கிட்டு
எம்ஜிஆர் தான் எங்க அண்ணன், சரோஜா தேவி தான் என் அண்ணின்னு எங்க அம்மா இருந்தாங்களாம். படத்தை பைத்தியகாரத்தனமா பார்ப்பாங்க. படம், சினிமா, உலகம், ஆடம்பரம், பூவை வச்சுக்கிட்டு மஞ்சா பூசிக்கிட்டு உலகத்தோட உலகமா இருந்தவங்க தான் எங்க அம்மா. எங்க அப்பா பார்த்தீங்கன்னா அவங்க இந்த நாமம் போடுற குரூப். பெருமாள் பக்தர், பெருமாளே பட்டை போடுறவங்க இருக்கிறாங்க, நாமம் போடுறவங்க இருக்கிறாங்க. இவர் நாமம் போடுறவாங்க, பெருசு பெருசா இருக்கும். அந்த நாமத்தில் 2 நாமம் இருக்குமா. ஒன்று சாதா போற நாமம், இன்னும் பாத போட்டு ஒரு நாமமா தோத்திரம் சொல்றாங்க. அப்படி ஒரு நாமத்தை பெருசா அந்த நெத்தியே தெரியாது, ஒரு நாமமா தான் இருக்கும். அவ்வளோ ஆச்சரியமான குடும்பம் எங்க அப்பாவை. அப்படி இருந்தவங்கள எங்க அம்மாவை என்னுடைய சபைக்கு ஒரு காத்திருப்பு கூட்டத்துக்கு தான் எங்க அம்மா ஃபர்ஸ்ட் போனாங்க. சபைக்கு போன அன்னைக்கே தலையில பூ நிறைய போனாங்க. சோத்திரம். பூவை விட்டாங்க, மஞ்சா பூசத்தை விட்டாங்க, பவுடர் போடுறதை விட்டாங்க. இந்த பக்கம் விழுப்புரத்தில் இந்து மார்க்கத்தில் பயங்கரமா இருந்த இங்க ஒருத்தர் ரட்சித்து 2 பேரையும் கர்த்தர் இணைச்சி சபையில சேர்த்தார். அதுக்கு முன்னாடி எங்க அப்பாவுக்கு நெஞ்சு வலி, இருதய கோளாறு. ஆனா சபையில் ஐக்கியமான உடனே எல்லா சாபமும் போச்சு, புது மனிதர்களா மாறினாங்க. இப்போ எங்க அம்மா சர்ச்சில் எம்பிஎஸ் சபையில் ரட்சிக்கப்பட்டாங்க. அங்கதான் சபைக்கு போனாங்க, ஞானசானம் எடுத்தாங்க. அதுக்கு பிறகு எங்க அப்பா சுவிசேஷகராக ஊரூரா சென்று ஊழியத்தை செய்வார். சட்டையை கலட்டி போட்டு தெரு தெருவான் இந்த ஏற்பாடு செல்ல பல இடங்களில் நான் சின்ன வயசுல அந்த காட்சி இருக்கு. அப்படியே அந்த பனின் போட மாட்டார். அதுக்கு அந்த ஊழியத்துக்கு போகும்போது வெறும் ஜிப்பா மட்டும், சட்டையை மட்டும் போட்டு பாரு, உள்ள பனின் இருக்காது. ஏன்னா திறந்து பிரசங்கம் பண்ணும்போது பனின் இருந்தால் அந்த நெஞ்சு தெரியாதுன்றதுக்காக வெறும் ஷர்ட்டை அப்படி கலட்டிட்டு கூச்சப்படாமல் வெக்கப்படாமல் தன் உடம்பை காட்டி நான் இப்படி இருந்தேன், சாக இருந்தேன், இயேசு என்னை குணமாக்குனார்னு. இந்த பாண்டிச்சேரி அவர் நிற்காத தெரு கிடையாது, நிற்காத ஊர் கிடையாது. தன் உடலை காண்பித்து காண்பித்து பிரசங்கம் பண்ணார். மாட்டு வண்டியில் போய் பிரசங்கம் பண்ணார். நான் எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? அப்போ அந்த எம்பிஎஸ் சபையில் எங்களுக்கு தாய் வழியாக ஒரு ஐக்கியத்துக்கு உள்ள வந்தார். பாஸ்டர் பிரபுதாஸ் அவர்கள் இந்த ஊழியத்தில் சொல்லி பாண்டிச்சேரிக்கு கத்தர் சொல்லி அவங்க அந்த ஐக்கியத்தின் மூலமாக வந்தாங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா 1975 அந்த எம்பிஎஸ் சபையோடு ஐக்கியம் கொண்ட நாங்கள் இன்று வரைக்கும் அந்த திருச்சபையோடு ஐக்கியத்திலே இருக்கிறோம். எனக்கு எத்தனை பேர் சொல்லியிருப்பான், பாஸ்டர் நீங்க வளர்ந்துட்டீங்க, நீங்களே ஒரு தனி ஸ்தாபனம் வைக்கலாம், கர்த்தர் சொல்றார் கர்த்தர் சொல்றாருன்னு எனக்கு எத்தனை பேர் சொல்லியிருப்பான். போடா உங்க கர்த்தர். ஏன்னா என் ஸ்ட்ரென்த்தே ஐக்கியம்தான். ஐக்கியத்தை விட்டு தனியா இருக்கிறது ஒரு நல்ல ஆவிக்குரிய அனுபவம். நிறைய பேர் 1000 பேர் சொல்லுவான். ஆனால் தான் நான் சபையோடு அவ்வளோ வைராக்கியமா நிற்கிறேன். ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட உங்களை விட்டு நான் விலகி போகாம சபனே சுத்திட்டு இருக்கிறேன். நான் வெளியே போனா, மற்ற இடங்களுக்கு போனா சோத்திருக்கிறோம், இன்னும் புதிய மக்கள், இன்னும் திரள் கூட்டத்தை நான் பார்க்க முடியும். ஆனா அதல்ல என் அழைப்பு. இந்த எனக்கு கொடுத்த அந்த சின்ன மந்தைக்கு நான் உண்மையா இருக்க விரும்புறேன், அந்த ஐக்கியத்துக்கு உண்மையா இருக்க விரும்புறேன். இந்த எம்பிஏ சர்ச்சில் எத்தனையோ பேர் பிரிஞ்சு போனான், வேற வேற பேர்ல இன்னைக்கு வச்சிருக்கான். ஆனால் நான் அதற்கு கொஞ்சம் கூட சம்மதிக்கவே இல்லை. நான் உண்மையா இருந்தா தான் என் சபைக்கு அந்த பிரசங்கத்தை நான் பண்ண முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் இன்னொன்னுமோ நேம்ல மாறுறாங்க, அதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை, நான் எதுக்கு சொல்றேன் தெரியுமா? இன்னைக்கு நான் சீராக நான் வளர்ந்துட்டு வரேன்னா சபையோடு நான் வைத்திருக்கிற ஐக்கியம், நான் சொல்றேன் திருச்சபையோடு நீங்கள் ஐக்கியம் வைக்கணும். ஏன்னா அந்த ஏன் சபையோடு ஐக்கியம் வைக்கிறோம்னா அதுதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே சாபத்தை ஆசீர்வாதமாய் திருப்புகிறது. கையை நல்லா தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் சொல்லுங்க, என் குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், ஆனால் என்னுடைய குடும்பம் திருச்சபையோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும். சபைக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. என் மேல் வருகிற எல்லா சாபத்தையும்
ஆசீர்வாதமாய் திருப்புகிற வல்லமை தேவ சபைக்கே இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ரிபா ஷியம்தனமா துரபா லதுரபா துரபா லபா. ஆண்டவரே, மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. இந்த பாட்டை போடுங்க. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. சத்தமாக, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. வானம் திறக்கணும், மேகம் பேசணும். சத்தமா, வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகன் என்று நித்தம் சொல்லணும், நேச மகன் என்று நித்தம் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வாயை திறந்து போதுமே, எல்லாம் நடக்குமே. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே. முகங்கள் மாறணுமே, ஒளியாயமாகணுமே. முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணும், வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நல்ல சத்தத்தை பாடுங்க. வானம் திறக்கணும், ஜெபம் பண்ணுகையில் வானம் திறந்தது. பேசணும். நேச மகன் என்று நித்தம் சொல்லணும், நேச மகன் என்று நித்தம் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டவே, நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டணுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானத்தின் மதகுகள், வானத்தின் தெய்வம் பேசணும். நேச மகன் என்று நித்தம் சொல்லணும், நேச மகன் என்று நித்தம் வானம் திறக்கணும், வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகன் என்று நித்தம் சொல்லணும், நேச மகன் என்று நித்தம் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்கும். ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, 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 இந்த நாளிலே